Welcome back to Achiba Kitchen. I am Shabi. சீரக சம்பா தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி எடுத்தோம்னா அரிசி எப்படி மணியாக விழுகும். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. எண்ணெயும் கீயும் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் ஃப்ரையில் தான் இருக்குது நம்ம பிரியாணி ஸ்பெஷல். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கரம் மசாலாவை இதோட ஆட் பண்ண போகிறோம். இதையும் ஒரு 5 minutes ஃப்ரை பண்ணணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கரம் மசாலாவும் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதோட சேர்த்து ஆட் பண்ணிடணும். அதையும் ஒரு 2 minutes ஃப்ரை பண்ண வைக்கணும். கீழே அடி பிடிக்காமல் ஃப்ரைங்லேயே இருக்கணும். இப்போது நம்ம மட்டன் போட்டுக்கலாம். இதில் இது இப்போ நிறைய குவான்டிட்டி காக்குறதுனால நம்ம பெரிய டெக்ஸ்டராக பண்ணுறோம். நீங்கள் 1 kg 1/2 kg காக்கணும் அப்படின்னா அதையும் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அது நம்ம சேனலில் இருக்குது ஆல்ரெடி. அதையும் நீங்கள் லிங்க்கில் ரெஃபர் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் இது கூடவே சேர்த்து புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம உப்பு ஆட் பண்ணலை. இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் போடுறோம். இப்போ ஒரு 5 minutes வரைக்கும் அந்த கறி போட்டு அந்த மசாலாலாம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இப்போ ஃபைனலாக லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோம்னா கீழே அடி பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. தண்ணி ஆட் பண்ணாமல் எவ்வளோ லிக்விடாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். கொதி வந்ததுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பாதாம் ஆல்ரெடி தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபைனலாக கர்ட் ஆட் பண்ணிடணும்.
மட்டன் வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், அரிசி ஆல்ரெடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை போட போகிறோம். அரிசி போடும்போது மொத்தமாக அப்படியே கொட்டிடாம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு அதில் ஒரு மிக்ஸ் பண்ணிவிடும். அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக தம் ஆயிரும். இப்போது தம் ஆயிடுச்சு, பிரியாணி ரெடி. சீரக சம்பா பாய் வீட்டு பிரியாணி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.